REALME 3PRO ஓப்போவோட சப்ராண்டான REALME தரப்புல இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் என்னென்னு பார்த்தோம்னா REALME 3PRO. இந்த வீடியோவில் அந்த மொபைல் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதுதான் REALME 3PRO வரக்கூடிய பாக்ஸ். இது 4GB RAM 64GB வேரியண்ட். இந்த ஃபோனோட பேக் சைட்லன்னு பார்த்தோம்னா இதோட கலர், ஷேர் வேல்யூ, RAM, ROM பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பாட்டம் சைடில் பார்த்தோம்னா கேமரா, ப்ரைஸ், பேட்ரின்னு இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த REALME 3PROவை அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணணும்னா பின்னாடி இருக்கிற பிளாஸ்டிக் கவரை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணணும். சரி வாங்க ரிமூவ் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஒரு பேக் கேஸ், அப்புறம் 2 புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தோம்னா REALME 3PRO. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற மற்ற ஆக்சசரிஸ் பற்றியும் பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா octocore சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த முறையும் REALME டைப்-சிக்கு மூவ் ஆகலை. இதோட இன்பில்டில் பார்த்தோம்னா REALME அதோட பிராண்ட் கலர்லேயே பில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த REALMEயில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவரை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த ஃபோனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணுறேன். இது REALMEயில் நைட்ரோ ப்ளூ வேரியண்ட். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் வருது. அது என்னென்னு பார்த்தோம்னா நைட்ரோ ப்ளூ, கார்பன் கிரே அண்ட் லைட்னிங் பர்பிள். இது வந்து கிளாஸ் கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மேக்னிஃபையாக இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஸ்க்ராச்சஸ் ஆகவும் ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஸ் பார்த்தோம்னா REALME U1ல் கொடுத்துருக்க அதே கேஸ் மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ரொம்ப நல்லாவே ஃபிட்டாக இருக்குது. இதுக்கு REALMEக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். இப்போ இந்த மொபைலை பூட் பண்ணுவோம். அது பூட் ஆகிறதுக்குள்ளே இதோட பிளேஸ்மெண்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். இதோட லெஃப்ட் சைடில் 2 வால்யூம் பட்டன் ப்ளஸ் ஒரு ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தோம்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட பாட்டமில் ஸ்பீக்கர், மைக்ரோ USB போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இதோட டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேன்னு பார்த்தா 6.3 இன்ச் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் ஃபுல் HD+. டாப்பில் 25 மெகாபிக்சல் கேமரா ப்ளஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இயர்பீஸ். இதில் REALME Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேக் சைடில் பார்த்தோம்னா டாப்பில் ஒரு 16 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ண ஒரு 5 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ஃப்ளாஷும் இருக்குது. சென்டரில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா REALME பிராண்ட் நேம் இருக்குது. இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட செட்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக கலர் OS செட்டிங்ஸாக இருக்கிறதுனால ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கலர் OS 6ல் ரன் ஆகுது. இதோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னா Snapdragon 710 octocore ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம்னா 9 Piல ரன் ஆகுது. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தா 4050 mAh கொடுத்துருக்காங்க. இது கூடவே octocore சார்ஜர் கொடுத்துருக்கிறதுனால இதோட சார்ஜிங் ஸ்பீடும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மொபைலோட கேமரா சாம்பிள்ஸ் பற்றி பார்ப்போம்.
ஸோ இந்த வீடியோவில் Realme 3 Proவோட அன்பாக்சிங் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனை பற்றின என்ன சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gabriel. இது உங்கள் Gaby's Tech Tamil.